அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஸ்ப்ரிங் பூட்ல இந்த புட் அண்ட் டெலீட் ரெக்வெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். HTTP மெத்தட்ஸ். நம்ம க்ரெட் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல இருந்தே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா இந்த கெட் ரெக்வெஸ்ட்டும் இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டும் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை நம்ம வந்து சொல்லி கொடுத்திருந்தோம். ஸோ இந்த கோட் தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். மூணு மெத்தட்ஸ் தான் நான் வந்து வச்சிருக்கேன் என்னோட கண்ட்ரோலர்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எனக்கு வந்து வேணும். ஸோ நம்ம லாஜிக் எப்பவுமே எதில் எழுதுவோம்? சர்வீஸ் பேக்கேஜில் எழுதுவோம். அந்த சர்வீஸ் பேக்கேஜில் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இங்கே ரோல் நம்பர் நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வேணும். அதுக்கு இந்த மெத்தட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதோட இதுவும் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது சர்வரில்? நம்ம வந்து டேட்டா வந்து புஷ் பண்ணுறோம். வி ஆர் போஸ்டிங் சம்திங் இன் டு த சர்வர். ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் மேப்பிங் சொல்கிறோம். ஏன் இந்த கெட் மேப்பிங்னு சொல்கிறோம்? ஆல்ரெடி இருக்கு டேட்டா, அதாவது யூ ஆர் கெட்டிங். அதனால தான் இது வந்து கெட் மேப்பிங்னு சொல்கிறோம். ஓகே, அப்படி பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறோம். நமக்கு வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடுது. என்னோட டாம்கேட் சர்வர் ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம என்ன பார்த்தோம்னா கெட் மேப்பிங் பார்த்தோம். லோக்கல் ஹோஸ்ட் 8080 இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ஒரு பர்டிகுலர் ஐடி நான் கொடுக்குறேன், 22 நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு அந்த பர்டிகுலர் ஐடியோட ஸ்டூடெண்ட் மட்டும் வந்துடும். இப்போ நான் போஸ்ட் மேப்பிங் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் அட் திஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 25 பவன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேவா? இப்போ நம்ம சென்ட் பண்ணலாம். யூஆர்எல் பார்த்தீங்கன்னா தப்பு, நம்ம 22லாம் வைக்கல, வெறும் இதான் யூஆர்எல் போஸ்ட்டுக்கு. நம்ம இங்கே என்ன யூஆர்எல் வச்சிருக்கோம்னு பாருங்க. கண்ட்ரோலரில் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் ஆட் பண்ணுறதுக்கு வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ப்ரொவைடட் நம்ம வந்து போஸ்ட் மேப்பிங், அதனால இங்கே ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் தான் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்ட் பண்ணால் சக்ஸஸாக எனக்கு வந்து ஆயிடுச்சு, அதனால சக்ஸஸ்னு வந்துடுது. இப்போ நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட் இருக்கான்னு பார்க்கலாமா? கெட் பண்ணி பார்த்துக்கலாம். கெட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 4 ஸ்டூடெண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ஒரு அப்டேட் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பாருங்க, இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலி இஸ் மை ஃப்ரெண்ட், இஸ் நேம் இஸ் அப்டார் சைஃப், நாட் சைஃப். ஸோ இதை நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதனால இதை நம்ம வந்து அப்டேட் ரெக்வெஸ்ட் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா புட் மேப்பிங். ஓகேவா? புட் மேப்பிங். ஸோ சேம் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த பாத் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கலாம், பட் ஆனால் இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இதே போஸ்ட் மேப்பிங்கில் ரெண்டு இதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது, இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அட்ரஸ் பாரில் எந்த மெத்தடை எனக்கு கால் பண்ணணும். பட் இங்கே நம்ம புட் மேப்பிங் தான் கொடுக்குறோம், அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஓகேவா? பப்ளிக் அப்டேட் பண்ணோன்னு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு ஒரு மெசேஜ் வரணும். அப்டேட் ஸ்டூடெண்ட். ஸோ சேம் அப்டேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெக்வஸ்ட் பாடி எது கொடுக்குறோம் நான் வந்து சொல்லியிருந்தேன். போஸ்ட்மேனில் பாடின்ற அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து கொடுக்குறோம். அங்கேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம சர்வர். அதுக்கு தான். ஓகேவா? ஒர்க் யார் பண்ண போகிறோம்? எகெயின் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் தான். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் அப்டேட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இங்கே அந்த ரெக்வஸ்ட் பாடியில் என்ன கொடுக்குறோமோ அதை இந்த ஸ்டூடெண்ட்ன்ற வேரியபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே புட்டுன்னு நம்ம வந்து கொடுத்துப்போம். யூஆர்எல் கரெக்டாக இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம், ரோல் நம்பர் 2 இஸ் நேம் இஸ் அப்ரார் சைஃப். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சேம் தான், இலவ்ஸ் பிளாக் செயின். ஓகேவா? ஓகே, இதை நம்ம கொடுத்துட்டு இங்கே சென்ட்னு கொடுப்போம். நம்ம இந்த டேட்டாவை நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே பாடின்ற பேராமீட்டரில் தானே கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்கே அட் ரெக்வஸ்ட் பாடி கொடுக்குறோம். அங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்டில் எனக்கு வந்து அசைன் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நான் இங்கே பாஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஸோ நம்ம சர்வீஸ் கிளாஸில் தான் நம்ம இந்த மெத்தட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் மெத்தட் அப்டேட் ஸ்டூடெண்ட் இன் சர்வீஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மெத்தட்ஸ் இருக்கா உங்களுடைய அரே லிஸ்ட்லன்னு கேட்டாங்கன்னா, இப்போ ஆட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் முடிச்சிட்டோம் ஆடுன்னு. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட்னு முடிச்சிட்டோம். ஆனால் இந்த ரோல் நம்பரை வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மெத்தடும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக என்டையர் லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பரை எடுத்தோம். அதே கதை தான் நம்ம இங்கேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் டோன்ட் வரி, உங்களுக்கு ஜேபிஏன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அல்டிமேட் கான்செப்ட் ஸ்ப்ரிங்கோடது. அது மட்டும் நீங்க படிக்கும் போது இதெல்லாம் இப்ப எல்லாமே 1 லைன்ல பண்ணிடலாம். அந்த க்ரெட் ஆபரேஷனை 4 லைன்ல நீங்க பண்ணிடலாம். தட் மச் பவர்ஃபுல் அண்ட் தட் மச் சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம டைம்பிங் அதே அப்ரோச் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஃபார் int i equal to 0, i is less than students dot size
I++ if students dot get of I dot get roll number equal to student dot get roll number இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். index equal to 0 int. ஓகேவா? ஸோ இங்க index equal to I. ஸ்டூடெண்ட் டாட் நமக்கு இங்க செட் மெத்தட்னு இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாட் செட் நமக்கு பாருங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல செட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. என்னன்னா நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணோம். அந்த நம்ம ஸ்பெசிஃபை பண்ற பொசிஷன்ல இப்போ நம்ம கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை அப்படியே எனக்கு வந்து போட்டுரும். ஓகேவா? செட் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? யா ஃபைன். பட் இதுலமே ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்கு. அதை நம்ம வந்து லேட்டரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அகைன் ரீரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோன்னா பிரேக் அடிச்சிடலாம். and I'll rerun. Missing return statement. Yes. நம்ம இங்க கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா return updation is done. எனி மெசேஜ் நீங்க வந்து கொடுக்கலாம். ஓகே ஃபைன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கெட் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இங்கே தான் உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட் பண்ணுறேன். நமக்கு பாருங்க ரெண்டு டேட்டா தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காதோட பிரச்சனை. நம்ம டேட்டா பேஸில் எங்கேயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல. நம்ம ப்ரோக்ராம்லேயே தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால எவ்ரி டைம் நீங்கள் ப்ரோக்ராமை ரீரன் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுத்த டேட்டாலாம் உங்களுக்கு வந்து போயிடும். உங்கள் ப்ரோக்ராமில் இங்கே என்ன ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது மட்டும் தான் இருக்கும். நம்ம இங்கே என்ன ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருந்தோம்? ஸ்டூடெண்ட் சர்வீஸில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சிருந்தோம். அதனால அந்த 2 டேட்டா மட்டும் தான் இருக்கு. புரியுதா? ஓகே நம்ம இப்போ அப்டேஷனுக்கு இது போதும். ஏன்னா நமக்கு அந்த ரோல் நம்பர் 2 டேட்டா இருக்கு. புட் இப்போ பாருங்க நான் சென்ட் கொடுக்குறேன். ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சு? எனக்கு கெட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது வெறும் சாய்ஃப் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது எனக்கு அப்டேஷன் இஸ் டன்னு வந்துருச்சு. அகைன் நம்ம வந்து கெட் ரிக்வெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் அகைன் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது பாருங்க எனக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சைஃப் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ராட் சைஃப் வந்துருச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனைனா வாட் இஃப் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் யார் வச்சுக்கலாம்? சரி 13 வச்சுக்கலாம். அஜய் அண்ட் தென் நெட்வொர்க்கிங் இஸ் ஃபேவரட் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்தோன்னா என்ன செக் பண்ணி பார்க்கும்? இந்த ரோல் நம்பரை என்டையர் லிஸ்ட்ல இருக்கிறதோட செக் பண்ணி பார்க்கும். அதானே நான் வந்து உங்களுக்கு அதுக்கு தானே நம்ம இந்த கோடு எழுதியிருந்தோம். வேர் இட் இஸ் யா அதுக்கு தானே இங்கே கோடு எழுதியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். பட் இந்த இடத்துல எனிவேர் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்க கெட் ஆஃப் ஃபைல இருக்க கெட் ரோல் நம்பர், அதாவது நம்ம கிட்ட 13 ரோல் நம்பர் இது வரைக்கும் இல்லை. அதனால எனக்கு இந்த எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து மேட்ச் வந்து விழாது. ஓகே நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அப்டேட். ஓகேவா? இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து விழாது. அப்ப என்ன பண்ணும்? அப்டேட் எங்க பண்ணும்? இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். இண்டெக்ஸோட டிஃபால்ட் வேல்யூ என்னது? 0. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு ஃபிளாக் வேரியபிள் மாதிரி வச்சுக்கலாம். பூலியன் ஃபவுண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இனிஷியலாக அது வந்து ஃபால்ஸ். என்ன நம்ம இங்கே கண்டுபிடிச்சோன்னா என்ன நமக்கு வந்து கிடச்சிருது. ஸோ ஃபவுண்ட் வந்து நம்ம வந்து ட்ரூன்னு மாற்றிடலாம். நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போதே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இஃப் என்னுடைய ஃபவுண்டு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபவுண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், ஆல்டர்னேட்டிவா நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். என் ஐடியா தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணது. நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லைனா தான் இந்த ஆப்ரேஷன் எனக்கு வந்து நடக்கணும். நடந்தோடனே நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ரிட்டர்ன் அப்டேஷன் இஸ் டன். ஓகேவா?
பட் இங்கே நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறதுனால இது வாய்டு கிடையாது, ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இங்கே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை கண்ட்ரோலரில் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த கண்ட்ரோலர் மெத்தடுக்கு ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சர்வீஸ்லேருந்து நம்ம வந்து கொடுக்குறோம்ல, அதையே நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். கீழே இருக்க லைன் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஃபைன், ஐ ஹோப் இட் வில் ஒர்க். நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது அகெயின் ஆஸ் யூஸ்வல் 2 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே மேனுவல் திங்ஸ் தான். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியணும், எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட ஒர்க் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் எப்படி ஜேசானா மாதிரி. இங்கே பாருங்க, அப்டேட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, யூ ஆர் கிவிங் த ஆப்ஜெக்ட் ஃபார்ம். பட் உங்களுக்கு என்ன ஃபார்ம் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது, ஜேசான்ல ஸ்டோர் ஆகுது. நீங்கள் ஆப்ஜெக்டா இங்கே ஹார்ட் கோர் பண்ணீங்க, நீங்கள் வெளியே கெட்ல இருந்து எடுக்கும்போது என்ன ஃபார்மேட்ல வருது, ஜேசான் ஃபார்மேட்ல எடுக்குது. ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். நம்ம ஜேபிஐ ரெபாசிட்டரி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஆஸ் யூஸ்வல் கெட் ரெக்வஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? நம்ம ஹார்ட் கோட் என்ன பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் போஸ்ட் பண்ணும்போது இங்கே பாடியில் தான் நம்ம டேட்டா வந்து கொடுக்குறோம். ஃபைன் 13 அஜய் நெட்வொர்க்கிங். ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு, சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 13னா எனக்கு அந்த 13க்கான டேட்டா எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புட் மேப்பிங், இப்போ நம்ம அப்டேட் தானே பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து சொல்லியிருந்தேன், எதை அப்டேட் பண்ணுமோ அதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம வந்து காப்பி பண்ணி பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கெட் ரெக்வெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொல்லி தந்த அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? புட்டுன்றதான் அப்டேட்டோட மீனிங். ஓகேவா? பாடிக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா இல்லை, இந்த டேட்டா. ஓகே, நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். எனக்கு அப்டேஷன் இஸ்டர்னு இந்த மெசேஜ் எங்கே வந்துச்சு, நம்ம சர்வீஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணதான் கண்ட்ரோலர் வாங்கிக்கணும். கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், ஐ மீன் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா? கெட் ரெக்வெஸ்ட் வச்சு கெட் ரெக்வெஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என்ன இருந்துச்சு, ப்ரீவியஸாக சைஃப் இருந்துச்சு. இப்போ பாருங்க அப்ராட் சைஃப் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து புட் ரெக்வெஸ்ட் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனதுனால தான் நம்ம இப்போ அப்டேட் ஆயிருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த இல்லாத கண்டிஷன் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1 இருக்காங்க, 2 இருக்காங்க, 13 இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இல்லாத ஒரு டேட்டா நம்ம வந்து கொடுக்கலாம். சே 27. Let me go with my name and Java. ஓகேவா? இப்போ 27ன்றது பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்டூடெண்ட்ல இல்லை. அவைலபிள் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் தான். அப்போ மேட்ச் வந்து இருக்காது. அதாவது நம்ம கோட் படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நம்ம அனுப்புகிற டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே வருமா, ரெக்வஸ்ட் பாடியில் அனுப்புறது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருமா, அந்த டேட்டாவை நம்ம சர்வீஸ் கிளாஸ்க்கு அனுப்புறோமா, சர்வீஸ் கிளாஸ்க்குள்ள இங்கே வந்துடும். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டோட வேல்யூ இனிஷியலாக வந்து ஃபால்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை நம்ம அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஆஃப் கெட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு. அதாவது நம்ம இப்படி தானே நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இதான் வந்து லிஸ்ட்டு. அந்த கெட் ஆஃப் 0ன்னு கொடுக்கும்போது இந்த என்டையர் இது உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிடைச்சிருச்சா? இப்போ அதில் இருக்க ரோல் நம்பர் மட்டும் உனக்கு வேணும். அதனால தான் டாட் கெட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்னு ஒரு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட் டாட் கெட் ரோல் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே. அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவில் நீ அப்டேஷனுக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், இண்டெக்ஸ் நம்பர் நம்ம வந்து மாற்றி விட்டுறோம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஐ. அதான் நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம டார்கெட் பண்றோம். அதான் இண்டெக்ஸ் வேரியபிள் வந்து சொல்லுது. நமக்கு கிடைச்சிருச்சுல, ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ நம்ம வந்து கொடுத்தாச்சு. கிடைச்சோன்னா லூப் விட்டு பிரேக் அடிச்சிடும். இஃப் நாட் ஃபவுண்ட், சப்போஸ் ஃபவுண்டே இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், டேரக்டா நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட்னு கொடுக்குறோம். ஏன்னா இதோட ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங் தானே. எனக்கு அப்படி ஃபவுண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் இந்த செட் மெத்தட் வச்சு அப்டேட் பண்றேன். புரியுதுங்களா? இதான் வந்து கலெக்ஷன் ஏபி. அரே லிஸ்ட்ல இப்படி ஒரு மெத்தட் இருக்கு, செட்னு சொல்லிட்டு. இண்டெக்ஸ் வாங்கும், அடுத்து எலமெண்ட் வாங்கும். நம்மளோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் டைப். இண்டெக்ஸ் என்னது, இப்போ 13னா இப்போ பாருங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளோட லிஸ்ட் படி பாருங்க, 1 2 3 தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இது வந்து டேட்டா வந்து இருக்குது. இந்த ரோல் நம்பரும் என்னுடைய இப்போ நான் கொடுத்த அந்த சேஞ்ச் கொடுத்த ரோல் நம்பரும் இருக்குது. ஸோ அங்கே மேட்ச் ஆகும்போது என்ன எனக்கு நடக்கும், இங்கே அந்த இண்டெக்ஸில் நம்மளோட அப்டேட்டட் வேல்யூ வந்து வந்துடும். இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ இல்லாத டேட்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக? what data, pushman. Okay, once again get request, send. 3 டேட்டா தான் இருக்கு. இப்போ நம்ம
அப்டேஷனுக்கு இல்லாத டேட்டா நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த டேட்டா நமக்கு அவைலபிளாக இல்லை. இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். ப்ராப்பர் நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட்னு எனக்கு வந்து வந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். இதுதான் நான் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, பட் இவ்வளோ ஒர்க் நமக்கு வந்து தேவையில்லை. டேட்டா ஜேபிஐ இருந்துச்சுன்னா இதை நம்ம ஒன் லைனில் நம்ம வந்து பண்ணலாம். யுவர் ஜேபிஐ யுவர் ஃப்ரேம் ஒர்க் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஓகேவா? டெலிட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெலிட் மேப்பிங் சேம் ஸ்டூடெண்ட்ஸ் டெலிட் பை ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ரோல் நம்பர் ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? பப்ளிக் ஸ்ட்ரிங் delete student @path வேரியபிள். ஏன்னா நம்ம இங்க பாத்தில் தான் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா இப்போ டெலீட் பண்றோம்ல, டெலீட் ஆப்ரேஷன் கொடுத்துப்போம். இங்க பாத்தில் உதாரணத்துக்கு ரோல் நம்பர் 2 நான் இங்க டெலீட் பண்றேன். இப்படி நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த 2 நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களா, அந்த 2 வாங்குறதுக்கு தான் இந்த பாத் வேரியபிள். ஓகேவா? பாத் வேரியபிள் ஆஃப் எது? இந்த ரோல் நம்பர்ன்றத int r நம்பர். ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்த சேமா இருந்துச்சுன்னா இங்கேயும் ஆர் நம்பர் இங்கேயும் ஆர் நம்பர்னு சேமா இருந்துச்சுன்னா இந்த தேவையில்லை. ஓகேவா? எது வந்தாலும் எனக்கு யார் பண்ணணும்? ஸ்டூடெண்ட் சர்வீஸ் தான் பண்ணணும். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் டாட் delete student ஆஃப் ஆர் நம்பர். ஓகேவா? தென் ரிட்டர்ன் deleted successfully. ஓகேவா? பட் இந்த மெத்தட் நமக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல இல்லை, will create. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களோட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற லிஸ்ட்லேயே ஒரு மெத்தட் இருக்குது, ரிமூவ் மெத்தட். ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணும்? இண்டெக்ஸ் தான் வாங்கும். ஸோ அகெயின் இந்த பர்டிகுலர் ரோல் நம்பரை எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணோம். நம்ம இங்கே எப்படி பண்ணியிருந்தோம்? ஸோ இதே கோட் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். I'll just paste it. ஓகேவா? இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல ஆர் நம்பர். ஓகேவா? ஓகே கிடச்சாச்சு. இங்கேயும் நான் அதே மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். பூலியன் ஃபவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலி எனக்கு வந்து ஃபால்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ நமக்கு வந்து கிடைச்சோன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் தென் பிரேக். ஃபவுண்டு வந்து ட்ரூவா இருந்தால் தான் இஃப் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இதை நம்ம ஒன் லைனில் எப்படி எழுதலாம்னா வெறும் இஃப் ஆஃப் ஃபவுண்டுன்னு மட்டும் எழுதிக்கலாம். அப்படி ட்ரூவா இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டூடெண்ட் டாட் ரிமூவ் ஆஃப்னு சொல்லி அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரிட்டர்ன் நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணிடலாம். இங்கேயுமே நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாமா? இஃப் கண்டிஷனுக்கும் ரிட்டர்ன் deleted successfully. ஓகே ஃபைன். சின்ஸ் நம்ம இங்க ரிட்டர்ன் நம்ம பண்றதுனால இது void கிடையாது. ரிட்டர்ன் டைப் இஸ் ஸ்ட்ரிங். நம்ம இங்க பண்றதே அப்படியே இங்கேயே வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் அண்ட் நோ நீட் ஆஃப் திஸ் லைன். ஓகேவா? ஐ ஹோப் இட் வில் ஒர்க். நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே டெலிட் மேப்பிங்க்கு பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு வேலிடேஷன், இந்த ஃபவுண்டுன்னு வச்சுட்டு அதே வேலிடேஷன் நீங்கள் இங்கேயுமே பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டூடெண்ட் பை ரோல் நம்பர். அங்கே நம்ம எந்த வேலிடேஷனும் பண்ணாமல் இருந்தோம், நீங்கள் இந்த வேலிடேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு டாம் கேட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. வழக்கம் போல் நம்ம இருக்கிற ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஃபெச் பண்ணியாச்சு. வி ஆர் கெட்டிங் 404 எரர். ஒய்? கெட் ஸ்டூடெண்ட்ஸ். யா, நமக்கு இப்போ வந்து வருது. ஓகேவா? நம்ம அந்த ஸ்லாஷ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்க எனக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்தாச்சு. இப்போ இந்த ரோல் நம்பர் 2 நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இல்லாத ஒரு ரோல் நம்பர் நம்ம டெலீட் பண்ணலாம். ரோல் நம்பர் 33 சென்ட் கொடுக்குறேன். எனக்கு பாருங்க நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட் வந்துருச்சு ப்ராப்பர். இப்போ இருக்கிற ரோல் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் 2 கொடுக்குறேன். எனக்கு பாருங்க டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை கெட் ரெக்வெஸ்ட் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கணும், தட் இஸ் ரோல் நம்பர் 1. இங்கே கூட நம்ம வேலிடேஷன் பண்ணிடலாம். boolean found equal to false and then found equal to true break. ஓகேவா? நான் டைரக்டா ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். எப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம்னா இஃப் எனக்கு ஃபவுண்ட் ட்ரூவா இருந்தால் தான் இந்த ரிட்டர்னு. அப்படி இல்லைன்னா என்னது ரிட்டர்ன்? நம்ம இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஸ்டூடெண்ட்டே ரிட்டர்ன் பண்ணுறோமா? நம்ம ஒரு எம்டி ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். சம் dummy data, say 0 empty string
எம்டி ஸ்ட்ரிங். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு வேலிட் வே கிடையாது, பட் சம்திங் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து பண்றோம். யூசருக்கும் நமக்கு வந்து புரிய வைக்கிறோம். ஓகே, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அகைன் நம்ம ரீரன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கோடை. ஓகே, டாம்கேட் ஸ்டார்டட், கெட் ரெக்வஸ்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடும். ஓகே, நமக்கு 2 ஸ்டூடெண்ட் தான், 2 ஸ்டூடெண்ட் வந்துருச்சு. இப்போ கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி ட்ரை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் 2 கொடுத்தனா 2 வந்துருச்சு, 1 கொடுத்தனா 1 ட்ரை பண்ணி. இப்போ நம்ம 3 கொடுத்தனா 3 ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால எனக்கு டம்மி டேட்டா வந்து வந்துருச்சு. ஓகேவா? எனி நம்பர் இல்லாத நம்பர் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த டம்மி டேட்டா. அந்த வேலிடேஷன் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுக்கு என்ன படிச்சோம்? போஸ்ட் படிச்சிருந்தோம். அதோட யூஆர்எலும் இதுதான். பாடியில் நமக்கு என்ன டேட்டா இருக்கு? ஓகே, சேம் டேட்டா. இதே டேட்டாவை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயாச்சு. இப்போ ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அகைன் நீங்க வந்து கெட் பண்ணி பார்ப்பீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் புட் மேப்பிங், மை ஃபேவரட் டெக்னாலஜி இஸ் நாட் ஜாவா, இட்ஸ் அ ஸ்ப்ரிங் பூட். ஓகேவா? இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். எனக்கு அப்டேஷன் இஸ் டன்னு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து கெட் பண்ணால் அந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட்டட் திங் தான் உங்களுக்கு வந்துருக்கணும். யா, அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஐடி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இல்லாத ஐடி நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்? 41 ஸ்பெசிஃபை பண்ணுறேன். நோ சச் ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட். 27 எடுத்தனா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் கெட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் 27 டெலீட் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு இது வரக்கூடாது. ஓகேவா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்க்கணுன்னா இது நமக்கு பாருங்கள், இந்த 27 டேட்டா இருக்காது, ஒன்லி 1 and 2 தான் இருக்கும். யா, இதுதான் பார்த்தீங்கன்னா CRUD ஆப்ரேஷன். இந்த 2 வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரப்போகிற கான்செப்டையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.